மார்னிங் எவ்ரிவன். இன்னைக்கு அல்ஜிப்ராஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் ஒண்ணு பார்க்கலாம். நோட் பண்ணிக்கோங்க. a பிளஸ் b ஹோல் ஸ்கொயர் நமக்கு தெரியும். a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாஸ் தெரியும். நமக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்ன்றது நமக்கு தெரியும். அதை என்ன சொல்லலாம்? a பிளஸ் bன்னு சொல்லலாம். இன்னொன்று a மைனஸ் bன்னு சொல்லலாம். ஓகேவா? இப்போ நமக்கு ஒருவேளை மேபி a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர்னு கேட்டால் நம்ம என்ன பண்ணணுன்றது நமக்கு தெரியாது. ஸோ அதனால என்ன பண்ண போறோம்னா அடிஷன் பண்ண போறேன். அடிஷன் பண்ண போறது எது ரெண்டு பண்ண போறேன்னா இங்க கொடுத்துருக்க ரெண்டு ஃபார்முலாஸ் நான் அடிஷன் பண்ண போறேன். அடிஷன் பண்ணா என்ன வரலாம்? a பிளஸ் b ஹோல் ஸ்கொயர் பிளஸ் a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர். இது ரெண்டும் அடிஷன் பண்ணுமா நமக்கு என்ன வரும்? a ஸ்கொயர் டூ டைம்ஸ் வந்தோம்னா 2a ஸ்கொயர்னு சொல்லலாம். பிளஸ் b வந்து பார்த்தீங்கன்னா அதே போல 2b ஸ்கொயர் வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளஸ் 2ab மைனஸ் 2b இருக்கனால கேன்சல் பண்ணிட்டோம். நமக்கு என்ன வரும்? அது 0 ஆயிடுது. அப்போ இதில் காமனாக என்ன எடுக்கலாம்? 2a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர்னு எடுக்கலாம். ஸோ அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் என்ன சொல்லலாம்? 2 வந்து இங்கே டிவிஷன் ஆயிரும். ஸோ அப்போ என்னவா இருக்கலாம்? a plus b whole square plus a minus b whole square.